என்னப்பா எல்லாரும் பெட்டியை போட்டு ரோஸ்ட் பண்ணி கலாய்ச்சி முடிச்சாச்சா? நாம கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஓப்பனிங் எல்லாமே அதே தான். அதே மாதிரி ரெண்டே ரெண்டு மெடல் தான் ஜெயிச்சிருக்கோம்னு சொல்லி காரி துப்பி ஆரம்பிச்சது அது எல்லாமே அப்படியே தான் இருக்கணும். அதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி எல்லாரும் கேம்ஸ் எல்லாம் கிரவுண்ட்ல ஆடுறதை விட்டுட்டு கேண்டி கிரஷ் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் ஓகே தான். அப்படியே போயிட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தர் இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா அங்க எத்தனையோ பேர் லட்சியத்தோட போராடிட்டு தான் இருக்காங்க. அதில் எப்படி அவனை ஊர்ல இருந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க, ஊர் பேர் இல்லாதவனா காமிக்கிறாங்களோ அதே மாதிரி ராம் சரணை காமிச்சிருக்கலாம். அந்த பெட்டி கேரக்டரை காமிச்சிருக்கலாம். என்ன ஒண்ணு, அவன் சாராயம் காய்ச்சற மாதிரி காமிக்கிறதுக்கு பதிலா அவன் ஒரு மூட்டை, ஆனா அவன் இந்த மலை அடிவாரங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் உதவிகரமா இருக்கா அப்படின்னு கொஞ்சம் காமிச்சிருந்தாங்கன்னா அந்த கேரக்டருக்கும் கொஞ்சம் வெயிட் ஏறி இருக்கும். அண்ட் எப்படியோ நம்ம ஹீரோக்கு வயசுக்கு வந்து 15 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லும் போது அந்த அம்மா போய் எல்லார் கண்ணத்தையும் கிள்ளி என் வீட்டுக்கு நீ தான் மருமகம் போது ஆட்டக்குள்ளி எவ்வளோ அப்படி நக்கலா கேட்டதுக்கு அது அப்படி வச்சிருக்க வேணான்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக ஸ்ட்ரைட்டாக இவன் கிரிக்கெட் விளையாட விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ராம் சரண் ட்ராக் கிட்ட போகும்போது அப்பல சூர்யாவுக்கு என்ன நடந்துச்சு அந்த ஃப்ளாஷ்பேக் மறுபடியும் எடுத்துன்னு வந்திருந்தாங்கன்னா பெட்டி ஒரு மாதிரி டல் ஆகிட்டு அந்த நைட்டு போகும்போது அந்த நைட்டுக்குள்ளே ஈவினிங் கேப்ல என்ன நடக்கும்னா அந்த மண் சரிவெல்லாம் நடந்த டைமில் சொல்கிறது இது ஒரு அடையாளத்துக்காக பண்ணுறது அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அந்த டைலாக்ஸ் பெட்டராக இருக்கும். அந்த டைலாக்ஸ் எல்லாம் சொல்லும்போது எல்லாம் தூக்கின ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி போயிட்டு அங்கே இருக்கும்போது ஊர் என்ன பேர் என்ன உங்களுக்கு என்ன ரிலேஷன் இல்லை அனாதை பண்ணுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சொன்ன மாதிரி இருந்து அங்கே இவங்க போராட்டம் பண்ண போய் அங்கே போலீஸை வச்சு அடிக்கும் போது அந்த டைலாக்ஸ் இருந்திருந்தா இன்னும் பெட்டரா தெரியுமாண்ணா. நீ வெறும் கிரிக்கெட்டர்னா அதுக்கு என்னடா பண்ண முடியும், உன் ஊர் என்ன உன் பேர் என்ன அது சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்டை எடுத்துன்னு வந்திருந்தா பெட்டி அதுக்கப்புறமா அப்பல சூரியோட போராட்டத்தை பெட்டி எடுத்துக்கிட்டு பெட்டி வந்து எடுத்துன்னு போயிட்டு ரயில்வே மினிஸ்டர் கிட்ட சொன்னாதான் ட்ரெயின் நிப்பாட்ட முடியும்னு சொல்லிட்டு அப்படியே போய் ரயில்வே மினிஸ்டர் கிட்ட நிற்கும் போது ரயில்வே மினிஸ்டர் கேட்குறாப்புல, நீ என்ன ஒரு ஆளா, நீ வெறும் பிளேயர்னு சொல்லிக்கிற, கிரிக்கெட் விளையாட்டா ஊர்ல கிரிக்கெட் விளையாடுற, நீ என்ன அவ்வளோ பெரிய கிரிக்கெட்டரா, என்ன மெடல் அடிச்சிருக்கியான்னு சொல்லி கேட்கும்போது அப்போ பெட்டிக்கு யோசனை வந்து நாம ஒரு மெடல் அடிக்கணும், நாம ஜெயிச்சாதான் இந்த உலகம் நம்ம பேச்சை கேட்கும்னு சொல்லிட்டு அது மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு யோசிக்கிற மாதிரி என்ன பண்ணணும் தெரியாத மாதிரி நிற்கும் பட்சத்துல அங்க இன்டர்வல் போட்டிருக்கலாம். குமார் கிட்ட வந்து அந்த சிவராஜ்குமார் சீன்ஸ்லாம் நல்லா தான் இருக்கும். அந்த பயில்வான்களை வச்சு அதை ஃபுல்லாக பெட்டியை லாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த கால் பிடிச்சி கற்றுக்கணும்னு கேட்குறது, அந்த கை தூக்குறது, அதெல்லாமே நல்லா தான் இருக்கும். ஈவன் அங்கே கூட இன்டர்வல் போட்டிருக்கலாம். ஸ்ட்ரைட்டாக கோல்டு மெடல் அடிக்கணுங்கிற வெளியில் வர மாதிரி அங்கே தான் ஆக்சுவலாக இன்டர்வல் வரும், அங்கே போட்டிருக்கலாம். அந்த மாதிரி எடுத்துன்னு வந்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறதுன்னா பெட்டி வந்து சிவராஜ்குமார் கிட்ட கற்றுக்கிட்டு அந்த நம்ம சார்பேட்டா பரம்பரை சீனு கபிலா நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுற மாதிரி நம்ம என்ன ரங்கா நியாயமா இது டான்ஸிங்கிற சுயம்புலி நிற்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜான்விக்கு பொண்ணு பார்க்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த சீனில் என்னடா நீ சுறா கூட இல்லாமல் போகிற, அங்கே வேஷ்டி ஒருத்தன் போயின்னு இருப்பான், அவன் வேஷ்டி ஒருக்காக நம்ம இவனை ஊர் பேரே இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் முன்னாடி நின்றுட்டு பேசி இந்த விஜயநகர பேரில் நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழ் இம்ப்ரெஷன் வைக்கும்போது சொந்த ஊர் ஆளுங்களை இவன் ஊரே மாற்றிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்பட்டுட்டு போகும்போது அது கொஞ்சம் எமோஷனல் ஓகே தான். அந்த சீன்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம சிவராஜ்குமார் வந்து ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்கறது, ராஜஸ்தான்லேருந்து நம்ம போஜ்பூரி ஆக்டர் வருது, அந்த மாதிரிலாம் நல்ல சீன். அதெல்லாம் அது இறக்கலாம். அவன் கிச்சோடி அவன் வந்து யாரையும் அவ்வளோ ஈஸியாக இது பண்ண மாட்டான், அவன் கோல்டு மெடலிஸ்ட் அடிக்கிற ஆளுங்கள் தான் ரெடி பண்ணுவான் அவன் சொல்லிட்டு அந்த பில்டப் ஏற்றி அவன் அக்செப்ட் பண்ணிட்டு வர மாதிரி காமிக்கிறது, ஸ்டேட்டுக்காக ஆடுறது, நேஷ்னலுக்கு வரைக்கும் போகலான்னு சொல்ல அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. என்ன ஒன்று அந்த ஐட்டம் சாங்கை சொருவாமல் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அதெல்லாம் நம்ம கிளாமரஸ் மிஸ்டேக்னு சொல்லி ஒரு தனி வீடியோவில் போடுவோம். ஏன்னா பசங்க பார்ப்பாங்க, குழந்தைங்க எதனா பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இது ஆகக்கூடாதுன்னு சொல்லி அது தனியாக போடுவோம். அதுக்கப்புறமா போய் அந்த மாதிரி ஆக்கி அது இன்னும் நமக்கு இன்னும் எமோஷ்னலாக ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்திருக்கும். அப்போ பெட்டி யோசிக்கிற மாதிரி என்னடா நாம் என்னதான் பண்ணி எதனா ஒரு கோல்டு மெடல் வச்சு நம்ம ஊருக்கு ஒரு பேர் வாங்கி ஒரு அடையாளம் வாங்கி ஒரு ட்ரெயினை நிப்பாட்டி அதை நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி சோர்வாக உட்காரும் போது அந்த மொமெண்ட்டில் பேராலிம்பிக்ஸ்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி நாங்களோ கோல்டு மெடல் வாங்கி அந்த மாதிரி கோல்டு மெடல் வாங்கியே அங்கேயே நின்று சொல்கிற மாதிரி கூட சொல்லி வச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம பேராலிம்பிக்ஸ்க்கு ஒரு
ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரியும் கூட எடுத்துகிட்டு வந்து அந்த கோல்டு மெடல் வாங்கும் போது அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு, தரமாக இருந்துச்சு. ரன்னிங் ரேஸ் அதுக்கப்புறமா போய் ஒலிம்பிக்ஸில் போய் கலந்துக்கிட்டு இந்தியா, பாகிஸ்தான், மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் வச்சு அதில் ரன்னிங் ரேஸு எப்படியோ ஹீரோ ரன்னிங் ரேஸ்னால் ஃபஸ்ட்டு விழுந்துடுவான், அதுக்கப்புறம் ஜெயிப்பான். அது எப்போவுமே அந்த கிளைமேக்ஸ் அதே மாதிரி ஜெயிச்சுட்டு நான் மெடலுக்காக வரல, எனக்கு மைக்கு தான் வேணும், அங்கே நான் சொல்லணும். அந்த மாதிரி எப்படி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஷாக்கிங்காக நான் இந்தியனே இல்லைன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் டேய் செக் பண்ணுறாத, இல்லை இவன் விஜயநகரக்காரன் தான், ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்காரன் தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த அடையாளம் வாங்குறது நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இன்னும் என் ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அடையாளமே இல்லை, ஒரு ஓட்டரில் இது இல்லை, அந்த மாதிரி ஒரு உரிமை இங்கே இல்லைன்னு சொல்லும்போது அதே மாதிரி 18,000 கிராமங்கள் வில்லேஜஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணதாக இருக்கட்டும், ஃபீல் பண்ணி எமோட் பண்ணி அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் கிளைமேக்ஸில் அது வச்சது செம்மையாக இருந்துச்சு. அதை ஃபீல் பண்ணிட்டு அதுக்கான என்னெல்லாம் டெசிஷன்ஸ் இருக்கணுமோ எடுத்து கடைசியில் அந்த ட்ரெயினில் நான் வந்து இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினை கொண்டாந்து நிப்பாட்டுறது பெட்டி. அதே மாதிரி வந்து ஊருக்கு வந்து நம்ம அப்பல சூரியோட பேர் ரிலேட்டடாக அந்த பேர் வச்சிடலாம், அப்பல சூரிய ஞாபகமாக ஊருக்குன்னு சொல்லிட்டு வச்சது. அப்படி பண்ணி கிளைமேக்ஸ் முடிச்சது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த கதை கேட்குறவன் ஒருத்தன் இருக்கல, இவன் வெரிஃபை பண்ணுற மாதிரி இதெல்லாம் பேரலாக கேட்ட மாதிரி ஜஸ்ட் இப்படி பில்டப் டைலாக்ஸ் வச்சதுக்கு பதிலாக பேரலாக இவனும் அதெல்லாம் செக் பண்ணிட்டு வந்த மாதிரி பார்த்த மாதிரி அந்த இடத்துல அப்படியே காமிச்சிட்டு எப்படி நம்ம தலையை எப்படி ஸ்கவுட் பண்ணி எடுத்தாங்க ராஞ்சியில் போயிட்டு, அதே மாதிரி வந்து எப்படி அங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒலிம்பிக்ஸ் கமிட்டியில் நாம் கோல்டு மெடல் அடிக்கிறது எப்படி யோசிக்கிறோம், ஆனால் கிரிக்கெட்டில் இதே மாதிரி வில்லேஜஸில் இருக்கிற டேலண்ட்ஸை ஸ்கவுட் பண்ணும்போது தான் நமக்கு எம்எஸ் தோனின்னு அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரி கேப்டன் கிடைச்சாப்புல. அந்த மாதிரி தான் நாம் இந்த ஊர் பேர் தெரியாத வில்லேஜஸில் போய் ஸ்கவுட் பண்ணணும், அப்போ தான் நமக்கு ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் கிடைப்பாங்க. எப்படின்னா நிறைய பேராலிம்பிக்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி நம்ம தங்க மகன் மாரியப்பன் இருக்காப்புல தமிழ்நாட்டிலேருந்து, அந்த மாதிரி நிறைய பேராலிம்பிக்ஸ் இருக்காங்க 1984 அந்த லிஸ்ட்டு போடுற எண்டில் அந்த ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி கொடுத்து முடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் தரமாக இருந்திருக்கும் படம். ஃபைனலி இதுதான் என்னோட பெட்டி. நான் என்னோட விஷனில் பார்த்துருக்கேன். எல்லாரும் ரோஸ்ட்டு போட்டாங்க. எனக்கு என்னெல்லாம் ஒரு படத்தில் நல்லதாக பட்டுச்சோ, இப்படியெல்லாம் பண்ணியிருக்கலாம், அப்படியெல்லாம் பண்ணியிருக்கலாம், பெட்டராக பட்டுச்சோ நான் அது சொல்லியிருக்கேன். பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு 2 வச்சு தான் அடித்தாங்க. ஒன்று வந்து ரொம்ப கிளாமர் காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சு அடின்னு ஆட்டாங்க. இன்னொன்று வந்து பில்டப் கிரிஞ்சு எல்லா படத்துலையும் தான் இருக்குது. அவன் சுடு தண்ணியிலேயே கையை விடுவான், உன்னை சும்மாவா விடுவான் அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலுமே வந்து அந்த பில்டப்ஸ் எல்லாம் ஜென்ரலாக இருக்கிறது தான். அந்த கிளாமருக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுவோம். பட் இது நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்ஷன் இருக்கும். அந்த விதமாக நீங்கள் எல்லாமே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தனியாக ஸ்பெஷலாக சொல்லணும், இந்த கிளாமரஸ் மிஸ்டேக்னு சொல்லி தனியாக இன்னொரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அதில் அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். அது டோட்டலி ஸ்ட்ரிக்ட்லி 18+. அது பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.